10/7/2024 50/50 102 இதுக்குண்டான கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் 9/7/2024 ஸ்ரீசக்தி 423க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 2 4ன்னு கொடுத்தோம். சரிங்களா, அந்த 4 நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டில் நம்ம 4 கொடுத்துருக்கோம், 4 பாஸ் ஆகிருக்கு. 9 ஏ போர்டில் வந்திருக்கு, போர்டு சேஞ்ச் ஆகிருக்குது. 0க்கு பவர் 5 5 சி பி போர்டில் வந்திருக்குது. சரிங்களா, நேற்று 2 டிஜிட்டல் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பவரில் எதனா வந்தால் வரும், 7 2 4 9 5 0 இந்த மாதிரி வந்தால் டபுள்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நேற்று டபுள்ஸுங்கிறது 9ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் டபுள்ஸுங்கிறது கம்மி தான், ஆனால் பவரில் வந்தால் வரும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு 2 7 கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது கரெக்டாக பாருங்கள், 94ங்கிற நம்பர் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 94 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 9 5 4. சரிங்களா, நம்ம கொடுத்ததில் 2 டிஜிட்டல் பாருங்கள் 9 4 4ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓடையில் ஒரு 5 இருந்துச்சுன்னா அழகாக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் நமக்கு. 0 9 4 இந்த 0க்கு பாக்ஸுன்னு தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இந்த 0க்கு பவர் 5 அழகாக ஒரு பவர் நம்பர் வச்சுருந்தா யோசனை பண்ணி நிறைய பேர் இப்போ பார்ப்பீங்க. அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த பவர் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம். 0க்கு பவர் 5. சரிங்களா, அதை இப்போ போட்டு பாக்ஸாக போட்டிருந்தோம்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, இதை ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரியும் வருங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா, பாருங்கள், நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை தள்ளி பார்க்காதீங்க. சொல்கிறது ஒன்றுமே புரியாது, பார்க்குறதே வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா, அதுக்காக நம்ம ஊடையில் சொல்லிக் கொடுக்குற விஷயம். நேற்று பாருங்கள், ஒரு நம்பர் பவர்லேயும் ஒரு நம்பர் டைரெக்டாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். 9 4ங்கிற நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, சி போர்டில் நம்ம 4 கொடுத்துருந்தோம், 4 பாஸ் ஆகிருக்குது. இந்த நம்பர் பாருங்கள், 8610575149ங்கிற நம்பர் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் நம்ம தான் எடுக்கிறோம். சரிங்களா, புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்ன்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போடலாம். சரிங்களா, டிக்கெட் போடணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பாருங்கள். இந்த நம்பர் புக்கிங்க்கு மட்டும்தான், ஒன்லி புக்கிங் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா, டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்குங்களா, டிக்கெட் போடணுமா, நம்பிக்கையான வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கா வரும். அதனால் நம்பி நீங்கள் போடலாம், நம்ம தான் எடுக்கிறோம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா. 50/50 102 10/7/2024. சரிங்களா, நாளைக்கு பாருங்கள் என்னுடைய கணிப்பில் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1ங்கிற நம்பர் இருக்குது. சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்குறேன். இதுக்குண்டான பவர் நம்பரை சொல்லிடுறேன் நான். 2க்கு பவர் 7. சரிங்களா, 1க்கு பவர் 6, 9க்கு பவர் 4. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, 2 போட்டிங்கன்னா 7 சேர்த்து ஆல் போர்டில் போட்டிங்கன்னா ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். 1க்கு பவர் 6 அது முக்கியம், 9க்கு பவர் 4. இந்த மாதிரி நம்ம 3 கொடுத்துருக்கோம், ஆனால் 2 தான் மெயின் டார்கெட் நம்மளுக்கு. சரிங்களா, 2 1ங்கிற நம்பர் தான் நம்மளுக்கு ஆல் போர்டில் மெயின் டார்கெட். மேலே என்ன கொடுக்குறோமோ அதான் சப்போர்ட்டுக்கு. ஒரு வேளை உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த 9 வரலாம். அதுக்காக தான் நம்ம 9 சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா. சரிங்களா, அதேமாதிரி நாளைக்கு வந்துட்டு 9 7ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஏ போர்டில். பி போர்டில் 2 8, சி போர்டில் 6 1. சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ஒரு டபுள்ஸாக கூட வரலாம், இல்லைன்னா இந்த 8ஆம் நம்பர் டபுள்ஸாக வரலாம். இதே அதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. தள்ளி பார்க்காதீங்க, சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. சரிங்களா, நாளைக்கு இந்த நம்பருக்கு 21ங்கிற மாதிரி நம்பர் கூட நாளைக்கு வரலாம், பிசியில் அப்படியே வரலாம். மேலே ஏ போர்டு எப்படி வருதுன்னு தெரில. ஏன்னா இது ஒரு வருஷ பேட்டர்னில் வந்துட்டு 21ங்கிற நம்பர் நகருது பிசிக்கு. டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 33 88 இல்லைன்னா 83ங்கிற நம்பர் மாதிரி நகருது பிசிக்கு. சரிங்களா, அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் பேட்டர்னை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் 21 26 76 58 83 73 27 19ங்கிற நம்பர் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் நீங்கள் எந்த செட்டு எடுத்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தனிப்பட்ட கணிப்பு, அதில் நான் கொடுத்துருக்க செட்டோடு உங்கள் செட்டு மேட்ச் ஆச்சுன்னா ஆல் போர்டுக்கு போடுங்க, ஏபிபிசி ஏசிக்கு. சரிங்களா, ஆனால் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. 21ன்னு போட்டிங்களா, 12 1 போடுங்க. சரிங்களா, 26 போடுறீங்களா, 62 1 போடுங்க. 76 போடுறீங்களா, 67 1 போடுங்க. 58 அதே மாதிரி 85 அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி தான் கீழே உள்ள செட்டுக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி போடும்போது
நம்ம போட்டிருக்க நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா வின்னிங் வாங்கணும். ஐயோ 21 போட்டேன் 12ன்னு அடிச்சிட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் அதையும் ஒன்று போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வருமா? வர்றதுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்பர் நிறையா வந்துச்சுனாலே டபுள்ஸ் வரலாம். ஒரு வேளை இல்லைன்னா பவரில் நேற்று அடித்த மாதிரி 4-9 அடித்த மாதிரி கூட நாளைக்கு அடிக்கலாம். எப்படி அடிப்பான்னு அதையும் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? 3-8ங்கிற மாதிரி அடிக்கலாம். 9-4 திரும்பியும் அடிக்கலாம். 7-2 அந்த மாதிரி அடிக்கலாம். 1-6 அந்த மாதிரி அடிக்கலாம். 5-0 அந்த மாதிரி கூட அடிக்கலாம். சரிங்களா? இது இப்படி தான் அடிக்கணும். இல்லைன்னா டபுள்ஸாகவே அடித்தா 3 அடிக்கணும், இல்லை 8 அடிக்கணும், 9 நாளைக்கும் 9 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 4 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் நீங்கள் டபுள்ஸுன்னு போட்டிங்கன்னா உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக 3 வந்தால் 8ஐயும் சேர்த்து போட்டுருங்க. சரிங்களா? 9 வந்தால் 4ஐயும் சேர்த்து போட்டுருங்க. 7 வந்தால் 2ஐயும் சேர்த்து போட்டுருங்க. 1 வந்தால் 6ஐயும் சேர்த்து போட்டுருங்க. 5 வந்தால் 0 சேர்த்து போட்டுருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அதோடைய பவர் நம்பர். அப்போ 6 வர இடத்துல அந்த பவர் நம்பர் 1 வரும், 0 வர இடத்துல அந்த பவர் நம்பர் 5 வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி நான் கொடுத்துருக்க நம்பர் தயவுசெய்து பாக்ஸாக உங்களுக்கு 3 டிஜிட்டல் எல்லா நாளும் நமக்கு பாஸ் ஆகாது. ஏதோ மாதத்தில் 2 நாள் பாஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் இது பெருசாக நான் சொல்கிறதில்ல. ஆனாலும் ஷார்ட்டில் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இதுவும் அப்பப்போ பிசி ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஃபுல் நம்பரே வந்துடும். அப்படி வரும் பட்சத்தில் அது பாக்ஸாக வரும். சரிங்களா? இல்லை நம்ம கொடுத்துருக்க மாதிரியே கூட வரும். அதனால் உங்கள் கணிப்பில் நான் கொடுத்துருக்கதோடு மேட்ச் ஆச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணிடுங்க. இல்லைன்னா பாக்ஸாக போட்டுருங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு நான் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே தான் வரணுங்கிறதுலாம் இல்லை, மாறியும் கூட வரும். சி போர்டில் இருக்கிறது ஏ போர்டுக்கும் மாறலாம். அதனால் பாருங்கள், கணிப்போடி ஒத்து வந்துச்சுன்னா அதை மாற்றி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு ஃபுல் வின்னிங் வாங்க முடியும். சரிங்களா? நாளைக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? இல்லைனாலும் நமக்கு 2 டிஜிட்டல் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆல் போர்டு நமக்கு நல்லா கை கொடுக்கும். ஏபிபிசி ஓரளவுக்கு நல்லா கை கொடுக்கும். சி போர்டு அந்த மாதிரி கை கொடுக்கும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் ஏதாவது இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா? அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வின்னிங் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சி போர்டு, ஆல் போர்டு, 2 டிஜிட்டல் இந்த மாதிரி நம்ம டெய்லி வின்னிங் கொடுக்குறோம். சரிங்களா? நேற்று கூட நம்ம அழகாக ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஆல் போர்டு 4 சக்ஸஸாக கொடுத்துருக்கோம். சி போர்டு 4 சக்ஸஸாக கொடுத்துருக்கோம். 94ங்கிற நம்பர் ஏசியில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.